ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 104. மைசூரை சேர்ந்த நரசப்பா. மைசூரில் இருந்து 60 வயது மதிக்கத்தக்க நரசப்பா என்கின்ற அடியவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்ய அக்கல்கோட் வந்திருந்தார். அவருக்கு மராத்தியோ அல்லது ஹிந்தியோ பேச தெரியாது. ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசுவார். தன் விருப்பங்களை எப்படி ஸ்ரீ சுவாமிகளிடம் விவரிப்பது என்று தவித்துக்கொண்டு தினமும் சுவாமிகளுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டிருப்பார். ஸ்ரீ சுவாமிகள் தன் பக்தர்களின் மனதை படித்து விடுவார் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் புராண கதை நிகழ்ச்சி ஒன்று ஸ்ரீ சுவாமிகளின் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு அற்புதம் நடைபெற்றது. அப்போது நரசப்பா கதா காலட்சேபம் செய்பவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஸ்ரீ சுவாமி மகராஜ் நரசப்பாவை கஞ்சாடை காட்டி தனக்கு அருகில் வருமாறு அழைத்தார். மிகவும் மகிழ்ச்சியடைந்த நரசப்பா ஸ்ரீ சுவாமிகளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு தன் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமிகள் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு குமாஸ்தாவிடம் இருந்து அவர் கணக்கு புத்தகத்தை வாங்கி நரசப்பாவிடம் கொடுத்தார். அதில் கன்னட மொழியில் பகவத்கீதை பாராயணம் செய்தால் நீ நினைப்பது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. வரும் வழியில் வேத வித்தகரான தத்தாத்ரேய புவாவிடம் நடந்தவைகளை மிகவும் சந்தோஷமாக அவர் விவரித்தார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற சமயத்தில் தத்தாத்ரேய புவா ஸ்ரீ சுவாமி மகராஜுடன் தான் இருந்தார். அவர் உடனே வந்து குமாஸ்தாவிடம் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அதை எவ்வளவு முறை சோதனை செய்து பார்த்த போதும் கன்னட மொழியில் எதுவும் எழுதப்பட்டிருக்கவில்லை. ஸ்ரீ சுவாமி மகாராஜ் எப்படி தன் பக்தர்களின் எண்ணங்களை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கான மார்க்கத்தை போதிக்கிறார் என்கின்ற அற்புதத்தை நினைத்து தத்தாத்ரேய புவா மிகவும் பூரிப்படைந்தார். தன் வீட்டுக்கு வந்து நரசப்பாவுக்கு கீதையை விவரிக்க தொடங்கினார். ஒரு நாள் இரவு நேரத்தில் கதா காலட்சேபம் செய்பவரும் ஒரு வேதாந்த சந்நியாசியும் வேதாந்தத்தை பற்றி சம்பாசனை செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்த நரசப்பா உடல் முழுவதும் வியர்வையோடு நடுங்கிக் கொண்டே விழித்து கொண்டார். கண்ணீர் அவர் கண்களில் இருந்து வழிந்தோடியது. ஸ்ரீ சுவாமி மகராஜ் தான் சிறந்த கடவுள் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அந்த சந்நியாசி, மகராஜ் தான் மிக சிறந்த கடவுள் என்று எதை வைத்து முடிவு செய்தாய் என்று கேட்டார். சுவாமி என்னை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு தங்கத்தினால் ஆன கோவில் இருந்தது. வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம் இருந்தது. நான் ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், பரதர், சத்ருகனர் மற்றும் ஹனுமனை தரிசனம் செய்தேன். அவர்கள் அனைவரையும் தரிசனம் செய்தவுடன் ஸ்ரீ சுவாமிகள் என்னை மீண்டும் இங்கு அழைத்து வந்துவிட்டார். ஆஹா, வைகுண்டத்தையும் ஸ்ரீராமரையும் நான் எப்படி வர்ணிப்பது? அந்த ஒளி என் கண்களை குருடாக்கிவிடும் போலல்லவா இருந்தது என்று கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு பைத்தியம் போல சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார். பின்னர் சாதாரண நிலையை அடைந்து 1 மணி நேரத்திற்கு மௌனமாகவே இருந்தார். அன்றிலிருந்து நரசப்பா ஸ்ரீ சுவாமி மகராஜுடைய தீவிர பக்தராக ஆனார். சில நாட்களுக்கு பிறகு நரசப்பாவுக்கு கைகளில் வலி ஏற்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். 7 நாட்களுக்கு பிறகு அவர் ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் சென்று, சுவாமி, 7 நாட்களாக நான் கைவலியால் தவித்துக் கொண்டிருக்கிறேன், ஏதாவது வைத்தியம் கூறுங்களேன் என்று வேண்டிக் கொண்டார். அப்போது ஸ்ரீ சுவாமிகள் ஹூக்கா புகைத்து கொண்டிருந்தார். வா, உன் கைவலியை குணமாக்குகிறேன் என்று கூறிவிட்டு தனது அருகில் வருமாறு அழைத்தார். அவருடைய வாயிலிருந்து புகையை நரசப்பாவின் கைகளின் மீது ஊதினார்.
ஆகா, என்ன ஒரு அற்புதமான சக்தி! நரசப்பாவின் கைவழி அந்த ஜனமே மறைந்து போனது. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.